இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, ஏய், அவன் என் புருஷன்கிட்ட தான் கொடுக்க போறாடி. ஐயோ, அந்த ஆளுக்கு மட்டும் நம்ம பிளான் தெரிஞ்சது என்ன குழி தோண்டி புதைச்சிருவான். இப்ப என்ன பண்றது? இந்தோ ஒரு நிமிஷம் இருங்க, கார இப்ப வரேன். ஏய் பாப்பா, இங்க பாரு, நீ எனக்காக ஒரு பேப்பர் எடுக்கணும். அதான் அந்த அக்கா வச்சிருக்காங்க பாரு, அந்த பேப்பர் தான் அது பாரு. அந்த பேப்பரை நீ எடுத்துக்கிட்டு நான் கொடுக்குற பேப்பரை அந்த அக்கா கிட்ட கொடுக்கணும், சரியா? ஓகே. என்ன பண்ணிந்தோ பாருங்க. சாரிக்கா, தெரியாம இடிச்சிட்டேன். இந்தாங்கக்கா. அப்படிங்களா? ஒரு நிமிஷம் குடு. என்ன இது? ஐயோ, கொடுத்துட்டா கொடுத்துட்டா, போச்சு. அவ்வளவுதான் அவ்வளவுதான். அக்கா, ஒண்ணும் இல்ல. மாமா, நீங்க எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்காததும் நகை வாங்கி போடாததும் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் இப்ப இருக்கிற டென்ஷன்ல இது ஒரு கேடான்னு கேக்குறேன். என்ன இதெல்லாம்? என்ன எழுதி வச்சிருக்க? இன்னொரு தடவை இப்படி வந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என் கண்ணு முன்னாடி நிக்காத. மரியாதையா போயிடு. இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் என் கண்ணில் படாத. போயிடு. ஆள என்ன எழுதிருக்க? அந்த ஆளுகிட்ட போய் ட்ரெஸ் வாங்கி கொடு, நகை வாங்கி கொடுன்னு பிச்சை எடுத்துட்டு இருக்கிய. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? லெட்டர் எப்படி மாறுச்சுன்னு குழப்பத்துல இருக்கியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு உன்னை வந்து இடிச்சுச்சுல, அது வேற யாரும் இல்ல, நான் செட் பண்ண பொண்ணுதான். அவ கரெக்டா நீ பார்க்காத நேரத்துல லெட்டரை மாத்திட்டா. ஒரு சைடு வாய் வாங்கினதுக்கு அப்புறமும் கை கால் உடைஞ்சதுக்கு அப்புறமும் நீ அடங்கல. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது கிரிமினல் தரமா நீ யோசிச்சேன்னு வச்சுக்கோ, அப்புறம் கதம் கதம் தான். தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன், சரியா? நாங்க நினைச்ச மாதிரி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தியே தீருவோம். அத நீ பார்க்கதான் போற. அச்சோ, என் பட்டு தங்கச்சிக்கு என் மேல எவ்வளோ பாசம். வழியோடைய உட்காந்து அழு வாய்ந்து.